ஒரு குறிப்பிட்ட செயலைச் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குறிமுறைகளின் சிறிய பகுதியே டேஷ். ஏ துணை நிரல்கள், பி கோப்புகள், சி சுடோ குறிமுறை, டி தொகுதிகள். விடை துணை நிரல்கள். பின்வரும் எந்த அலகு ஒரு பெரிய நிரல் கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது? ஏ துணை நிரல்கள், பி செயற்கூறு, சி கோப்புகள், டி தொகுதிகள். விடை செயற்கூறு. பின்வரும் எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளைக் கொண்டதாகும்? ஏ துணை நிரல்கள், பி செயற்கூறு, சி வரையறை, டி தொகுதிகள். விடை வரையறை. செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ துணை நிரல்கள், பி செயற்கூறு, சி அளபுருக்கள், டி செயலுருபு. விடை அளபுருக்கள். செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ செயலுருபுகள், பி துணை நிரல்கள், சி செயற்கூறு, டி வரையறை. விடை செயலுருபுகள். தரவு வகை குறிப்பு எழுதும்போது எது கட்டாயமாகிறது? ஏ கர்லி பிரேசஸ், பி parentheses, சி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், டி இண்டென்டேஷன்ஸ். விடை parentheses. பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது? ஏ இயக்க அமைப்பு, பி நிரல் பெயர்ப்பி, சி இடைமுகம், டி தொகுப்பான். விடை இடைமுகம். பின்வரும் எது இடைமுகத்தின் வரையறுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறது? ஏ இயக்க அமைப்பு, பி நிரல் பெயர்ப்பி, சி செயல்படுத்துதல், டி தொகுப்பான். விடை செயல்படுத்துதல். ஒரே மாதிரியான அதே அளபுருக்களை செயற்கூறுவிற்கு அனுப்பினால் சரியான விடையை தரும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஏ இம்பியூர் செயற்கூறு, பி பார்ஷியல் செயற்கூறு, சி டைனாமிக் செயற்கூறு, டி பியூர் செயற்கூறு. விடை பியூர் செயற்கூறு. அளறுக்களை அனுப்பும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஏ இம்பியூர் செயற்கூறு, பி பார்ஷியல் செயற்கூறு, சி டைனமிக் செயற்கூறு, டி பியூர் செயற்கூறு. விடை இம்பியூர் செயற்கூறு.